வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி, எல்லாம் வல்ல பரம்பொருளையும் வணங்கி, உலகங்களில் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் உலகங்களில் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம சனி பயிற்சியில் பார்க்கக்கூடிய இது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வருடம் 2026 29 என்னென்ன நிகழ்வுகள், என்னென்ன உங்களுக்கு உடைய சந்திப்புகளை சந்திக்க போகிறாங்கன்னு சொல்ல போகிறேன். இந்த 2026 2029 வரைக்கும் உள்ள 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் பயிற்சி ஆகுது. உலகங்களில் உள்ள எல்லா சிவாலயத்திலையும் சனி பயிற்சி நடக்குது. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிகம் அனுஷம், விருச்சிகம் விசாகம், விருச்சிகம் கேட்டை, இந்த நட்சத்திரக்காரவங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. இந்த விருச்சிக ராசியை பிறந்தவங்களை கடுமையான ஒர்க்குக்கு சொந்தக்காரவங்க, அப்படி இல்லைன்னா கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரவங்க, கடுமையான சோம்பேறிக்கு சொந்தக்காரவங்க. என்னது? கடுமையான உழைச்சா உழைப்பாங்க. ஆர்மி, நேவி, மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ் நிறுவனம், பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய மந்திரிகளுக்கு, அதாவது உதவி அலுவலராக, பிஏவா, அசிஸ்டன்ட் பிஏவா இருக்கிறவங்களாம் இந்த விருச்சிக ராசிக்காரவங்க இருப்பாங்க. ரெண்டாவது, பெரிய பெரிய இராணுவத்தில் முக்கிய போஸ்டிங்கில், மந்திரியில், மந்திரி சபையில், இந்த மாதிரி கட்சியில், அரசியலில், சினிமா துறையில், இந்த மாதிரிலாம் பெரிய கனரகங்களை ஒரு செட்டு போடுறது, ஒரு ஸ்டேஜ் போடுறது, ஒரு பெரிய மேடையை நிறைவேற்றுறது, இல்லை அரசியல் கட்சி ஒரு கூட்டம் நடத்துறது, இந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி பிளானிங் ஐடியா நிறையா கொடுப்பாங்க. ஐடியா இவங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கும். இவங்கள்ட்ட அறிவு ஆலோசனை பெற விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட வச்சுக்கணும். ஆனால் இவங்கள்ட்ட ஒரு மறைமுகமான உபாதைகள், மறைமுகமான தொந்தரவுகள், மறைமுகமான உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு 7.5 சனி 8.5 சனி இந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் உபாதை இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போதும் சின்ன குழந்தையிலேருந்து இறக்கும் வரை. இந்த விருச்சிக ராசிக்காரவங்க ஒரே ஒன்று செய்ய வேண்டியது, உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி வச்சுக்கணும். உணவு பழக்க வழக்கம் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லாயிடும். ரெண்டாவது, இந்த விருச்சிக ராசிக்காரவங்க 30 வயசு வரைக்கும் அல்லது 40 வயசு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பக்கத்து சுற்றி நடக்கிற விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. யதார்த்தமாக இருப்பாங்க. 40 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். பொறுமை இல்லாமல் எல்லார்ட்டையும் கோவப்பட்டு அவங்களுடைய வீண் கெட்ட பேரை அவங்களே வாங்கிக்குவாங்க. விருச்சிக ராசி கெட்ட நட்சத்திரமும் சரி, விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமும் சரி, விருச்சிக ராசி அனுச நட்சத்திரமும் சரி. இந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் ஒரு முக்கியமான நட்சத்திரம். இந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் இருக்காங்கல்ல, ரொம்ப சாதுவா, முன்கோவப்பட்டாலும் தேவையில்ல இடத்துல மட்டும் போடுவாங்க. ரொம்ப டேலண்ட். இவங்க தான் இந்த அறிவு ஆலோசனையில் சிறந்து விளங்குறவங்க. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். அது மாதிரி விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் இருக்க மதி மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எல்லாமே அவங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த விருச்சிக ராசிக்காரவங்கிறேன். எல்லா விஷயமும் தெரியும். அனுச இவங்களுக்கு மாந்திரிகம், தாந்திரிகம், பிற என்ன, மற்றவங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்காங்க, என்ன கண்டுபிடிப்பு, எல்லாமே இந்த அனுச நட்சத்திரக்காரவங்களுக்கு உண்டு. அனுச நட்சத்திரக்காரவங்களுக்கு ஒரு மகாலட்சுமி யோகம். அனுஷம்னாவே மகாலட்சுமி யோகம், அனுஷன்னாவே பணம். ஏன்னா காஞ்சி மகாபெரியவர் அனுச நட்சத்திரங்கிறாங்க. அது மாதிரி இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்னாடி என்ன நடக்கிறத முன்னாடியே சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் நடக்க பூசா இருக்கிறத பின்னாடியே சொல்றவங்க விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம். இந்த விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் இருக்காங்கல்ல, ஒரு விஷயத்த போல்ட்டா திறமையா செய்யணும்னா கெட்ட நட்சத்திரக்காரவங்க செய்ய முடியும். பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. தப்புன்னா தப்பு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அவங்க இந்த விருச்சிக ராசி கெட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அதனால ரொம்ப பேருக்கு பிடிக்கும், ரொம்ப பேருக்கு பிடிக்காது. அதனால இளமையில கெட்ட பேரு, முதுமையில கஷ்டப்படுவாங்க. இளமையில நல்லா கடுமையாக உழைச்சிட்டாங்கன்னா முதுமையில கஷ்டப்படுவாங்க. இளமையில சொகுசா இருந்துட்டாங்கன்னா முதுமையில கஷ்டப்படுவாங்க. இதான் இந்த விருச்சிக ராசியினோட பலன். ரெண்டாவது, இவங்களுக்கு வயிறு தொந்தரவான பிரச்சனை, யூட்ரஸ், பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனை, பீரியட் சம்பந்தமான பிரச்சனைலாம் நிறைய உண்டு பண்ணும். ரெண்டாவது, இந்த விருச்சிக ராசிக்காரவங்க இப்போ இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரவங்க சனி 6ல் இருக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு சனி 5க்கு போகுது, மீனத்துக்கு போகுது. கும்பத்துலேருந்து மீனத்துக்கு இது வரைக்கும் 4ல் இருந்து அர்த்தாசிரம சனியாக, விரைய சனியாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ 5க்கு போகுது. 5ஆம் இடங்கிறது குலதெய்வம், 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், 5ஆம் இடங்கிறது முன்னோர்கள் சொத்து. இந்த சொத்துலாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகணும் இருக்கு. அது இப்போ இந்த ஒரு வருஷமா அவங்களுக்கு குரு நல்ல விதத்துல இல்லை. எல்லா இடத்துலையும் கெட்ட பேர், அவமானம், அசிங்கம், நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க விருச்சிக ராசிக்காரவங்க. ஏன்னா குரு 8ல் மறையுது. இந்த போன வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து சித்திரை மாதம் வையாசிலேருந்து இந்த வருஷம் வையாசி வரைக்கும் அவங்க பயங்கர உடம்பாலையும் டிப்ரெஷன், மனசாலையும் டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஆலயம் சொல்கிறேன். அந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக அவங்க போயிட்டு வரணும். விருச்சிக ராசிக்காரவங்க போக வேண்டிய ஆலயம்
ஏரிக்குப்பம், ஆரணி, அதாவது ஆரணிலேருந்து பலவெட்டு தாங்கல்னு ஒரு ஊர். அந்த ஊர் பேர் ஏரிக்குப்பம்னு பேர். ஆரணி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆரணிலேருந்து பலவெட்டு தாங்கல்னு இருக்கு. அந்த பலவெட்டு தாங்கல்ல ஏரிக்குப்பம் அந்த ஊர் பேர். எந்திர சனியா செயல்படுது. விருச்சிக ராசிக்காரவங்க வந்து எந்திர சனியா அப்படியே எந்திரம் மாதிரி அவங்க ஒர்க் பண்ணணும், அப்படியே மந்திரம் மாதிரி வேலை செய்யணும். அந்த அனுச நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் அன்னைக்கு சாமி கும்பிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் இருந்து சாமி கும்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரவங்க இயற்கையிலேயே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உள்ளவங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு மனைவி வழியில் ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், அண்ணன் தம்பி வழியில் ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஊரில் பக்கத்தில் மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக எதிரிகள்லாம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க மேலே கண் திஷ்டி படிச்சோல் பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழணும் பக்கத்தில். ரெண்டாவது, இவங்க முதல்ல புறம் சொல்கிறத நிறுத்தணும். இவங்கள்ட்ட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டே இதாங்கிறான். அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, இவங்களே என்ட்ரியாக பண்ணுவாங்க. இவங்க என்ட்ரியாக வாலண்டியாக போய் சொந்தக்காரங்கள்ட்டலாம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இப்போ இருக்கிற டைம் ரொம்ப கண்டிஷன் வந்து 5ல் இருக்கிற சனியும் 8ல் இருக்கிற குரு வந்து ரொம்ப பேடு. அடுத்தது வர வையாசிக்கு மேலே தான் அடுத்த கட்ட ரெக்கவர், ஒரு மூச்சு விடுவாங்க. உடம்பு பிரச்சனையை 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க உடம்பு பிரச்சனையை கொஞ்சம் பார்த்துக்கணும். பெண்கள் வந்து வீசிங் பிரச்சனை, மூச்சு பிரச்சனை, சளி பிரச்சனை வந்துடும். சளி தொந்தரவு, சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும், ரொம்ப பார்த்துக்கணும். ரெண்டாவது, திடீர் சில பேருக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் வரும். ஸோ இந்த டைமிங்கில் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏப்ரல் மேக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிடுவாங்க. போன வருஷம் ஏப்ரல்லேருந்து இந்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் நிறைய கெட்ட பேர்களை வாங்கிட்டே இருக்காங்க. நல்லது செஞ்சு கெட்ட பேர்களை வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலில் போய் சனி பகவானை கும்பிட்டுட்டு வரணும். இந்த கோவிலில் இருக்கிற சனி பகவானை போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரவங்க வந்து மேலும் மேலும் வெற்றி அடைய, விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் அப்படின்னு இருக்கிறவங்க, விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக போய் இங்கேருந்து திருத்தணி முருகன் கோயில், சென்னையிலேருந்து திருத்தணி முருகன் கோயில்னு இருக்குது, அந்த கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணணும். இல்லை பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு எங்கேயாவது இருந்தால் விசாக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு போய் சாமி கும்பிடணும். திருத்தணியிலே இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் திருத்தணி முருகன் கோயிலில் சாமி கும்பிடணும். சென்னையில் இருக்கிறவங்க நியர்பை எங்கே இருக்கான்னு போய் சாமி கும்பிடுங்க. விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் எங்கே இருக்கீங்களோ காஞ்சிபுரம் போய் சாமி கும்பிடணும். காஞ்சிபுரம் சிவன் கோயில், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இல்லை, காஞ்சிபுரம் சிவன் கோயில், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும். அதே மாதிரி விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் உள்ளவங்க புதன் ஸ்தலம் மதுரை மீனாட்சி அம்மன் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரணும். இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு 3 பேருக்கு 3 கோயில் சொல்லியிருக்கேன்னா, ரொம்ப அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகணும், விசாக நட்சத்திரம் திருத்தணி போகணும். அதே மாதிரி வந்து காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வரணும். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில் யாராவது சட்டிப்பானை செய்கிறவங்க, இல்லை வயசான தம்பதிகள், வயசான 60 வயது 70 வயது 80 வயது தம்பதிகள் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு போய் ஒரு வேட்டி ஸ்தானம், வேட்டி அவங்களுக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி பழம்பூ வச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. ஸோ விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு செல்ல வேண்டிய ஆலயங்கள் இதான். இந்த விருச்சிக ராசிக்காரவங்கள் இன்னும் நீங்கள் ஏப்ரல் மாதத்துலேருந்து மே ஜூன் வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கும் இந்த கோவிலுக்கு சென்று அவங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கர்மாவை சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டான வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். வாழ்த்துக்கள் மக்களே, வாழ்த்துக்கள் நண்பர்களே.